नमस्ते। विसारत उत्तराद एकाकी का सारांश लिखिए सूर्य उदय श्री कमलकांत वर्मा அவர்கள் எழுதினது प्रस्तावना एकाकी एकाकी के तत्वों को लेकर विद्वानों में मतभेद है। இந்த ஏகாக்கியோட தத்துவத்தை வச்சு ஆத்தருங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. मतभेदனா நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது. எக் பகுமானிய தத்துவம் ஆதார் பர் இந்த தத்துவங்களில் யார் நிறைய ஒன்றை பார்த்தா அப்படி பேஸாக நிறைய சொல்லியிருக்காங்க, எது நல்லது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு சூரிய உதய் ஏகாக்கி ஆலோசனா கீ ஜாத்தி ஹே அதை விமர்சனம் பண்ணி இதில் எழுதியிருக்காங்க. ஏகாக்கி கார் கா பரிச்சை सूर्य उदय नामक इस एकाकी के एकाकीकार ஸ்ரீ கமல்காந்த் வர்மா ஹே. இந்த சூரிய உதய் அப்படிங்கிற இந்த நாடகத்தோட நாடக ரைட்டர் கமல்காந்த் வர்மா. அவர் வே ஹிந்தி நாடக க்ஷேத்திரமே, அவர் இந்தி நாடக உலகத்தில் க்ஷேத்திரனா இந்தி நாடக இடத்துல அப்பனா ஏக்கு மகத்துவபூர்ண ஸ்தான் ரெக்காஹே, அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. இன்கி ரச்சனாயே பாவ்பூர்ணஹே, அவருடைய படைப்புகள் அனைத்தும் இமோஷ்னலாக இருக்கும். शीर्षक தலைப்பு பார்க்கலாம். ஹெட்டிங் एक एकाकी सफलता ही पहली सीढ़ी शीर्षक है. ஒரு ஏகாக்கியோட சஃபல்தானா வெற்றி, ஒரு நாடகத்தோட வெற்றிக்கு முதல் படிக்கட்டே அதோட தலைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ஏகாக்கிக்கு அந்துமே, இந்த ஏகாக்கி இந்த நாடகத்தோட கடைசியில் முடிவில் சூரியன் உதயம் होता है, சூரிய உதயமாகுது. तब सम्राट समुद्रगुप्त के मन में अच्छे विचार उदय होता है. அட் டைமில் அரசர் சமுத்திரகுப்தோட மனதிலையும் நல்ல எண்ணங்கள் கிரியேட் ஆகுது. இஸ்லியே சூரிய உதய் இஸ் ஏகாக்கிக்கே உத்தம் சீர்ஷக் ஹே, அதனால தான் இதோட தலைப்பு சூரிய உதய்னு வச்சுருக்காங்க. அது நல்ல பெஸ்ட்டான தலைப்பு. சூரியன் உதயமாகிறதுக்கும் அவரோட நல்ல எண்ணங்கள் உதயமாகிறதுக்கும் அவர் மனதில் ரெண்டும் ஒரே டைமில் நடக்குது. அதனால் இதோட தலைப்பு சூரிய உதய்னு வச்சுருக்காங்க. கதாவஸ்து விஷய என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். ஆரியவர்த் கே சாம்ராட் சமுத்திரகுப்து படே கலா பிரியத்தே. இந்த ஆரியவர்த் சமுத்திரகுப்து அரசர் சமுத்திரகுப்து ரொம்ப கலாப்பிரியர், கலையை அவர் ரொம்ப நேசிக்கிறவர். உன்கே ராஜ்யசபா விபின்ன கலாவோं के கலா ரத்னோं से அலங்கரித்தது. அவருடைய அரச சபை முழுவதும் விதவிதமான கலைஞர்களை கலாரத்தன் அப்படிங்கிற பதவி கொடுத்து அதை ஹானர் படுத்தி அலங்கரித்து வச்சுருப்பார். எகு பதவி பார்க்கர் கலாக்கார் பூலே நா சமாத்தே. இந்த பதவியை பார்த்த அந்த கலாக்கார் எல்லாம் அந்த 10 அவங்களால சமாளிக்க முடியாது. அவங்க அவங்க கலையை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த பதவியெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்ராட்னே நிர்ஜர்னி நாமக் ஏக்கு பிரசித்த நர்த்தகி. அரசர் நிர்ஜர்னி அப்படிங்கிற ஒரு பிரசித்துனா ஃபேமஸான நர்த்தகினா டான்சர், அவங்களுக்கு அப்படி சபாக்கி பிரத்தம் நர்த்தகி, அந்த சபையோட ஃபஸ்ட்டு டான்சர், பிரத்தம் ஹெட் டான்சர், பிரத்தம் நர்த்தகிக்கு ரூப்புமே சயன் கியா செலக்ட் பண்ணார், தேர்வு பண்ணியிருக்காரு அப்படின்னு. நிர்ஜர்னி சபாக்கி சபாமே, நிர்ஜர்னி ராஜா கி சபாமே கலாரத்தன் பண்ணனா நிராதார் கி பாத் மான்தி ஹே. அந்த நிர்ஜர்னிங்கிற அந்த டான்சர் இந்த ராஜசபையில் கலாரத்தன் பண்ணுறது ஒரு கௌரவமான விஷயம் கிடையாது, எனக்கு ஒரு அபமானமான விஷயந்தான், அது எனக்கு டோட்டலாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மகர் துர்பல்தா கே காரன் துர்பல் பல்லுனா எனக்கு பலம் இல்லாத காரணத்தினாலும் நான் உசே விவஸ்த் ஹோக்கர் அதில் ஹெல்ப்லெஸ் எனக்கு உதவியற்ற காரணத்தினாலும் சபாரத்தன் பண்ண ஸ்வீகார் கர்னா படா, அந்த சபை ரத்தன் அப்படி அந்த பதவியை நான் ஏற்றுக்க வேண்டிய நிலைமை, ஒரு கிரிட்டிக்கலான நிலைமையில் கஷ்டமான நிலைமையில் தான் நான் அந்த பதவியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்கே பாத்து சாமந்த் சந்திரசேன் ஆச்சாரிய சாசங் नामक गायक के पास जाकर कहता है कि, அப்புறம் சாமந்த் சந்திரசேனுங்கிற ஒரு பர்சன் ஆச்சாரிய சாசங்கு கிட்ட போய் சொல்கிறாரு. அவர் ஒரு பாடகர், அந்த பாடகர்கிட்ட போய் சொல்கிறாரு, சாம்ராட்னே ஆப்கோ கலா ரத்தன் கே ரூப் மே சயன் கியா ஹே, அரசர் உங்களையும் சபா ரத்தன் அப்படிங்கிற அந்த பதவி கொடுக்கலான்னு கூப்பிட்ருக்காரு, ஆனர் படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாசங் கா விச்சார் தாக்கி, அவர் ஆச்சாரிய சாசங்கோட எண்ணம் என்னன்னா
कला की स्थापना ईश्वरत्व की ईश्वरत्व की ஈஸ்வரத்வ கி சரம் ஆராதனா ஹே. கலைங்கிறது வந்து நாங்கள் கடவுளுக்கு கொடுக்குற ஒரு ஆராதனை மாதிரி அப்படின்னு. इसलिए वे கலாரத்தன் பண்ணனே சே சாஃப் இன்கார் கர் தேத்தா ஹே. அதனால் அவர் கலைரத்தன் பண்ணுறதை வந்து டைரெக்டாக நேருக்கு நேராக என்னாலெல்லாம் ராஜாவுக்கு வந்து மந்திரியா சபாரத்தனா பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். நான் கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன் என் பாட்டை, நான் கடவுளோட காலடியில் பாடிட்டே என் பொழுதை போக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். பூர்ணிமா கே தின், முழு மூன் பூர்ணிமா கே தின் வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு நிர்ஜரணி ராஜ்யசபா மே நாச்தி ஹே. நிர்ஜரணி வந்து ராஜ்யசபாவில் டான்ஸ் ஆடுறாங்க. சாம்ராட் குஷ் ஹோ ஜாத்தே ஹே. சாம்ராட் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. உசி சமயம் அந்த டயத்தில் ஆச்சாரிய சாசங்க கைது கரிக்கே, ஆச்சாரிய சாசங்க கைது பண்ணி ராஜ்யசபா மே லாயே ஜாத்தே ஹே. அந்த அரசபையில் அந்த சாசங்க வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க கைது பண்ணி. வே நீடர்த்தா சே கலாரத்தன் பண்ணே சே இன்கார் கர்த்தே ஹே. அவர் வந்து ஆச்சாரிய சாசங்க வந்து நீடர்த்தானா ரொம்ப தைரியமாக நான்லாம் சபாரத்தன் பண்ண முடியாது அப்படின்னு வர்றாரு. ஆறு உன்கோ மிருத்யு தண்டு தியா ஜாத்தா ஹே. அதனால் அவருக்கு மரண தண்டனையும் கொடுக்கப்படுது. சாசங் கி நீடர்த்தா சே, ஆச்சாரிய சாசங் கி நீடர்த்தா சே பிரபாவித்து ஹோக்கர், அதில் இம்ப்ரெஸ் ஆகி அதை பிடிச்சு போய் நிர்ஜரணி அப்படி பதவிக்கோ தியாக தேத்திக, அவளும் அவள் பதவியை வந்துட்டு எனக்கு வேண்டாம், அந்த டான்ஸரும் நான் வந்து சபாரத்தன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வகு காரகிரகு மே ஜாக்கர் சாசங் சே மில்திக, ஜெயிலில் போயிட்டு அந்த சாசங்க ஆச்சாரிய சாசங்க மீட் பண்ணுறா நிர்ஜரணி. சாம்ராட் பி வஹாம் பहुंच जाते हैं. சாம்ராட் அரசரும் அங்கே வந்துடுறாரு. சாம்ராட் பர் நிர்ஜரணி கி பாத்தோं का असर पड़ने लगता है. அரசர்கிட்ட நிர்ஜரணி ஏதோ சொல்கிறாங்க, அவங்க பேச்சை கேட்டு அசர்னா அந்த நிர்ஜரணியோட பேச்சில் ஏதோ தாக்கம் வந்து ராஜாவுக்கு விழுந்திருக்கு. கேட்கணும் அப்படின்னு, அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு தோணியிருக்கு. கேட்கவும் செஞ்சுருக்காரு. அவர் பேச்சுக்கு அந்த லேடி பேச்சை ராஜா கேட்டிருக்கார். தப் ஆச்சாரிய சாசங் ஸ்வர் சாதனா கர்னே லகே. அந்த டைமில் ஆச்சாரிய சாசங் வந்து ஸ்வர் சாதனானா அவர் பாடலை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார், நல்லா பாடிக்கிட்டு இருந்திருக்காரு. உசே சுன்கர் சாம்ராட் பில்குல் ஹி பதல் ஜாத்தே ஹே. அதை கேட்டு அரசர் வந்து டோட்டலாக மாறி போயிடுறார். வே ஆச்சாரிய சாசங் கோ மிருத்யு தண்டு சே முக்து கர் தேத்தே ஹே. ஆச்சாரிய சாசங் வந்து மிருத்யு தண்டனையிலேருந்து விடுதலை பண்ணிடுறார். இவ்வளோ ஒரு நல்ல பாடகரை வந்து நம்ம மிருத்யு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு மனம் திருந்தி அவரை விடுவிச்சிடுறார். ஆறு உசே மாஃபி பி மாங்குத்தே ஹே. அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறார். மாஃபி மாங்குத்தே ஹே, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பூரவுக்கே சூரிய உதய் ஹோத்தா ஹே. கிழக்கு திசையிலேருந்து அந்த டைமில் சூரியன் உதயம் ஆகுது அவர் மன்னிப்பு கேட்கும் பொழுது. சாம்ராட்டுக்கே தில்லுமே பிரகாஷ் சா ஜாத்தா ஹே. அரசரோட மனதிலையும் ஒரு நல்ல எண்ணங்கள் கிரியேட் ஆகுது அப்படின்னு. கதாபக்தன் ஸ்கிரிப்ட். एकाकी को आगे बढ़ाने के लिए उनके கதாபக்தன் ही सहायता देती है. ஒரு கதை நல்ல முன்னுக்கு போகணும்னா அது ஸ்கிரிப்ட் தான் அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. வகி ஏகாக்கிக்கு ரீட் கி ஹட்டி ஹோத்தி ஹே. அதுதான் இந்த ஏகாக்கியோட பேக் போன்னு சொல்கிறாங்க. மகர் கதாபக்தன் லம்பே ஹோத்தோ, இந்த கதை நீளமாக இருந்துச்சுன்னா பாட்டக்கு ஊஃப் ஜாயங்கே. கதை ரொம்ப இந்த ஸ்கிரிப்ட் வந்து நீளமாக போய்ட்டுருச்சுன்னா படிக்கிறவங்க ஃபெட்டப் ஆயிடுவாங்க, உஃப்னா போர் அடிச்சிடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ஏகாக்கி கே கதாபக்தன் சுந்தர் ஆறு ஆக்கர்ஷிக் ஹே. ஆனால் இந்த ஏகாக்கியோட கதை ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷால் கே தயிர் பர் தேக்கியே, இது ஒரு சி ஃபார் எக்ஸாம், இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முஜே ஈஸ்வர் சேஹி பூச்னா ஹே. நான் கடவுள்கிட்டையே கேட்கணும். உஸ்கா பிரதிநித்துவ அதிக கோணு ரக் சக்தா. நான் வந்து இந்த கலையை வந்து யார் வந்து அதிகமாக காப்பாற்றுறவங்க அப்படின்னு நான் கடவுள்கிட்டையே வந்து கேட்கணும். நிர்மாண கர்னேவாலா கலாக்கார், அந்த கலையை உருவாக்குற கலாக்காரங்களா, யா நீ வினாஸ் கர்னேவாலா, அழிக்கக்கூடிய சாம்ராட் சாசங்கா அப்படின்னு கேட்கணுங்கிறாங்க. அப்ராத் படா ஹோத்தா ஹே. அபராதம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்.
पर क्षमा उससे भी बड़ा हो सकती है மன்னிப்பு வந்து அதை விடவும் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த டைலாக் வந்து சாரி நிர்ஜர்னி வந்து இந்த டைலாக் சொல்கிறாங்க. பாத்திர சித்திரன் கேரக்டர் பார்க்கலாம் இதில் வர்ற என்னென்ன பாத்திரங்கள்னு. हिंदी एकाकी नाटकों में 2 प्रकार की பாத்திர பாயே ஜாத்தை. ஹிந்தி நாடகத்தில் பொதுவாகவே 2 டைப் பாத்திரங்களை பார்க்கலாம் கேரக்டருங்களை. ஒன்று வந்து முக்கியமான கேரக்டருங்க, இன்னொன்று வந்து கவுனு கேரக்டர் குணச்சித்திர கேரக்டருங்கன்னு. एकाकी में भी मुख्य और गौण पात्रों का चित्रण உச்சித் டங்கு சே தியா கயா ஹே. இந்த ஏகாக்கியில் கூட முக்கியமான பாத்திரம் குணச்சித்திர பாத்திரம் அப்படின்னு ரெண்டும் அச்சே டங்கு நல்ல மெத்தடில் சொல்லியிருக்காங்க. ஏகாக்கிக்காரனே அப்பனே பிரதிபா பூரண சைலி சே அவரோட டேலண்டான அந்த சைலி கிரியேஷனில் சபி பாத்திரங்கோ சஜீவ் பனாயா எல்லா கேரக்டரையும் நல்லா அலங்கரிச்சிருக்காரு. ஏகாக்கிக்கே முக்கிய பாத்திரம் இந்த ஏகாக்கியோட முக்கிய பாத்திரங்கள்னு பார்த்தா நிர்ஜர்னி, ஆச்சாரிய சாசங், சாம்ராட் சமுத்திரகுப்த், சாமந்த் சந்திரசேன் அப்படிங்கிற இந்த 4 பேரும் முக்கியமான கேரக்டருங்க. ஏகாக்கிக்கா கவுன் பாத்திரம் யாருன்னு கேட்டால் மஞ்சரி ஆறு ஜல்தர் அப்படிங்கிற 2 கேரக்டரும் கவுன் பாத்திரன்னு சொன்னாங்க. शैली भाषा शैली மொழியும் அதோட ஸ்டைலும் उत्तम भाषा शैली के कारण ही एक एकाकी सफल होता है. நல்ல மொழிப்பாடும் அதோட ஸ்டைலும் இருந்துச்சுன்னா தான் ஒரு ஏகாக்கி வந்து சஃபல் அச்சீவ் அடையும். இஸ் ஏகாக்கி பாஷா शैली सरल सहज और स्पष्ट है. இந்த ஏகாக்கியோட மொழி கூட எளிமையாக இருந்துச்சு, இயற்கையாக இருந்துச்சு, கிளியர் கட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷா शैली பாத்ரோச்சித் और பிரபாவபூர்ண है. இந்த மொழிகள் எல்லாம் அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அட்ராக்டிவாக ஃபிட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தேஸ் கால் வாத்தாவரன் ஏகாக்கி கார்கே கதாக்கே கட்னே கா கால். இந்த ஏகாக்கி கார் கதை படைப்பாளர் வந்து அந்த கதை எங்கே நடந்துச்சு, அதோட காலம், ஸ்தானு, வாத்தாவரன், அது எந்த இடத்துல எந்த அட்மாஸ்பியரில் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அழகாக சொல்லியிருக்காரு. வர்ணன் கூபு கர்னா சாகியே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கணும். வர்ணன் கூபு கர்னா சாகியே इससे पाठकों के मन में एक चित्रण खींच उठते. இதனால் படிக்கிறவங்க மனதில் வந்து ஒரு பிக்சரை கிளிக் பண்ண மாதிரி, அவங்க கையில் ஒரு படம் கொடுத்த மாதிரி இருக்கும். और नाटक को समझना आसान है हो. நாடகத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த நாடகத்தை பிக்சர் கொடுத்தோம்னா அதை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. நாடகாருக்கு தேஸ் ஆர் கால். இந்த கலாக்கார் வந்து நாடகத்தை எழுதுகிறவர் வந்து எந்த தேசு எந்த கால் அதை அனுசார் சப்துக்கா செயனு கர்னா செய்ய. அந்த நாடு அந்த கலா அதோட அனுசார் படி வேர்டுங்களை வந்து செயின் பண்ணும். அந்தந்த வார்த்தைகளை வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கணும். இஸ் ஏகாக்கி மே தேஸ் கால்கா நிர்வாக கூப் ஹுவா ஹே. இது தேசும் கால் அதை வந்து மேனேஜ் வந்து இவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரங்கு மஞ்சன் மத்தலப் தேட்ரு ஸ்டேஜு அப்படின்னு பார்க்கலாம். தேட்டரில் ஸ்டேஜில் மேடை மேலே அப்படின்னு. கோய் பி ஏகாக்கிக்கோ தபி உத்தம் மானா ஜாத்தா ஹே. எந்த ஒரு ஏகாக்கி எப்போ பெஸ்ட் ஏகாக்கின்னு சொல்லுவாங்களோ ரங்கு மஞ்சன் பர் கேலே ஜானி யோக்கிய ஹோ, அது மேடை நாடகங்களாக கிரியேட் பண்ணப்படும் போது மட்டும்தான். क्योंकि एकाकी बहुधा पढ़ने के लिए नहीं लेकिन देखने के लिए ही लिखा जाता है. மோரார்லெஸ் இந்த ஏகாக்கி எல்லாமே படிக்கிறதுக்காக எழுதப்படுறதில்ல, பார்க்குறதுக்காக எழுதப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரீடிங் புத்தகமாக இருக்கக்கூடாது, மேடை நாடகங்களாக இருக்கணும் இந்த ஏகாக்கியெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய உதய் நாமக் ஏகாக்கி ரங்கு மஞ்சன் பர் ஆசானி சே கேலா ஜா சக்தா ஹே. இந்த சூரிய உதய் அப்படிங்கிற இந்த நாடகம் வந்து நல்ல மேடையில் எளிதாக நடிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரம் சீமா கிளைமேக்ஸ் ஏகாக்கி கி கதி மே ஜிஸ் ஜகா பர் ஏக் நயா மோட் ஆத்தா ஹே. அந்த ஏகாக்கியோட ஸ்பீடு கதியில் வந்துட்டு ஒரு இடத்துல நல்ல ஒரு நயா மோடுனா ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். உசிகோ ஹம் சரண் சீமா கேத்தே ஹே. அதை தான் நம்ம கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரண் சீமானா கிளைமேக்ஸ், அதை தான் நம்ம கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரண் சீமா பகுத் படி ஹோத்தோ பாட்டக் உஃப் ஜாயங்கே.
கிளைமேக்ஸும் ரொம்ப நீளமாக பெருசாக இருந்துச்சுன்னா படிக்கிறவங்களுக்கு போர் அடிச்சிரும். இஸ் ஏகாக்கி கி சரண் சீமா நியமோं की सीमित सीमा के अंदर है. இந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த எவ்வளவு போகணுமோ அவ்வளவுக்குள்ளே கரெக்டாக இருக்குது. மகர் கல்பனாகி சீமாக்கே பாகர் है. கற்பனை வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. उद्देश्य एम कलाकारों की कला ईश्वर को अर्पण करने के लिए है. கலாக்காரங்களோட கலை வந்து கடவுளுக்கு டொனேட் பண்ணுறதுக்காக தான், அர்ப்பணிக்கிறதுக்கு மட்டும்தான். மனுஷிக்கு மண் பெஹலானே கேலியே நகி. ஒரு மனிதனோட மனதை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவதற்காக கலைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எஹி சாபித் கர்னா இஸ் ஏகாக்கி கா உத்தேசிய ஹே. இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறது தான் இந்த ஏகாக்கியோட முக்கியமான எய்மு அப்படின்னு சொல்கிறாங்க. உபசன்சார் சூரிய உதய் சஃபல் ஏகாக்கி ஹே. ஒரு நல்ல ஏகாக்கி ஏ கமல்காந்த் வர்மா மகான் லேக்கக் ஹே. ஸ்ரீ கமல்காந்த் வர்மா வந்து ரொம்ப கிரேட்டான ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.